கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் பலன் தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் சோர்ந்து போகும்போது சோர்ந்து அப்படியே இருந்து விடக்கூடாது. மாறாக சோர்ந்து போகிற நேரங்களில் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடினால் அவருடைய பலன் நமக்குள்ளாக கடந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோர்ந்து போகிற நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு பலனை தர வல்லவராய் இருக்கிறார். உலக பிரகாரமாக பார்ப்போமானால், நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் நம்மை விசாரிக்க வருகிறவர்கள் ஒரு சிலர் நம்மோடு சேர்ந்து நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள். சிலரோ எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுகிறது போல கூட இருந்து இன்னும் அதிகமான சோர்வை உண்டாக்குவார்கள். ஆனால் நாம் எந்த விதமான சோர்வோடு கூட ஆண்டவருடைய சந்நிதியில் வருகிறோமோ, நம்முடைய சோர்வுகளை அவருடைய பாதத்தில் நாம் வைத்தால் அவர் நம்முடைய சோர்வை நீக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து பார்ப்போமானால், எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்திருந்த போது கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுடைய சோர்வை மாற்றினதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேகர் வேதத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களை சோர்ந்து போகிற நேரங்களில் அவர்களுக்கு பலன் கொடுத்து அவர்களை தூக்கிவிட வல்லவராய் இருந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற சோர்வினின்று நம்மை மாற்றி வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனத்தினால் சோர்வு வரலாம், வியாதியினால் சோர்வு வரலாம், கடன் பிரச்சனைகளினால் சோர்வு வரலாம், மனிதர்களினால் சோர்வு வரலாம், பரிகாசத்தினால் சோர்வு வரலாம். எப்பேற்பட்ட சோர்வு வந்தாலும் அதை நாம் எப்போதுமே கடந்து வெளியே வர வேண்டும். அந்த சோர்வுக்குள்ளாக படுத்து மழங்கி போன ஒரு ஆயுதத்தை போல மாறிவிடக்கூடாது. அந்த சோர்வினின்று நாம் வெளியே வந்தால் நாம் வெளியே வரும்போது ஒரு பெரிய பிரகாசமான ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை காண முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சத்துவமே இல்லை, எனக்கு பலனே இல்லை, என்னால் எழும்ப முடியவில்லை, மிகவும் சோர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்தால் உங்களால் அதை கடந்து வெளியே வர முடியும். எனவே எப்படிப்பட்ட சோர்வு பலவீனங்களோடு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.